ஓகே. ஸோ இன்னும் நிறைய டிசீஸ் நம்மளால குணப்படுத்த முடியாமையே இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு ஹெச்ஐவி, எய்ட்ஸ், இதை நம்ம குணப்படுத்தவே முடியல. ரெண்டாவது நிறைய கேன்சர். இந்த கேன்சரே நம்ம இன்னும் குணப்படுத்த முடியல. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறையவே பார்த்துருப்பீங்க, கேன்சருக்கு மருந்து இருக்குது, கேன்சருக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பரப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சில கேன்சருக்கு மருந்து இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் கேன்சர் வந்து நிறைய வகை இருக்குது கேன்சரில். ஸோ எல்லா கேன்சருக்கும் நம்மளுக்கு மருந்து இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இந்த எய்ட்ஸுக்கும் மருந்து கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த RVAJB சித்த வைத்தியசாலை, நாங்கள் ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டோம், உங்கள் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும், நாங்கள் உங்களுக்கு ஹெச்ஐவி இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படிலாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே போய். சரியா? ஹெச்ஐவியை பற்றி, இந்த வைரஸை பற்றி உருப்படியாக நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், என்ன சொல்லிடலாம், ஒரே வழியில் என்னதான் நம்ம மருந்து கண்டுபிடிச்சாலும் இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணோம், அந்த மருந்துக்கு எதிரான ஒரு வைரஸை இந்த ஹெச்ஐவி உடனே ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரியா? ஸோ அதனால உண்மையாலேயுமே அவங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கட்டுமே, அந்த டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சிருக்கட்டும், இந்த சித்த வைத்தியர் மருந்து கண்டுபிடிச்சிருக்கட்டும். ஆனால் அந்த ஹெச்ஐவி என்ன பண்ணும், அந்த மருந்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் அந்த மருந்து கொடுத்தோம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன பயன்? சரியா? சரி சார், பயாலஜியை பற்றி பேசிட்டீங்க, பயாலஜியில் இவ்வளோ ஆர்கானிசம் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், நிறைய ஃபீல்டு இருக்குது, அதை படிக்க போகிறோம், வேலை கிடைக்குமான்னு கேட்டால் சந்தேகம்னு சொல்லியாச்சு, அது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனால் பயாலஜியை பற்றி படிக்கிறதுல என்ன சார் பயன் அப்படின்னா, நம்ம முதல்ல என்னோட கிளாஸில், இந்த கிளாஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ல ஒன்று, நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவலை நம்ம என்ன சொல்லிக்கலாம், உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? நிறைய நேரத்தில் அந்த மீடியா பொய்யான தகவலுக்கு கிளப்பி விட்டு உங்கள்ட்ட வந்து நிறைய பணத்தை கொடுங்க போக்குறாங்க. சரியா? நீங்கள் பணம் முதல்ல சம்பாதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கையில் இருக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் தடுக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இதை படிக்கிறதுனால, பயாலஜி படிக்கிறதுனால ஒரு பயன் அடைச்சிக்க முடியும். சரியா? ரெண்டாவது, நிறைய பேருக்கு தெரியாமைன்னு சொல்றதுக்கு பதில அறியாமைன்னு சொல்லிக்குவாங்க. சரியா? அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஹெச்ஐவியை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துப்போம். சரியா? உதாரணத்துக்கு நீங்கள் கவனிங்க, அமெரிக்கா நாட்டோட கல்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லை பல பேருக்கு பல பேரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்திய கல்ச்சரை பற்றி பேச வச்சோம்னா எல்லாரும் பக்கம் பக்கமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ஆப்பிரிக்கா, ஆசியா, இந்த ரெண்டுலேயும் தான் 90% ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. மற்ற இதர நாடுகளில் வெறும் 10% தான் இருக்காங்க. சரியா? அப்போ இதர நாடுகளில் அமெரிக்கா ஒரு நாடாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 10%லாம் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 or 2% வேணால் மேபி இருக்கலாம் மோஸ்ட்லி. பட் நீங்கள் ஆசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் சேர்த்து 90% இருக்காங்க. இதில் ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட உண்மையிலேயே அதிகம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% கூட நம்ம ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆசியாவில் 40%. இந்தியாவில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்படியும் 10%க்கு அதிகமாக தான் இருக்கும் ஹெச்ஐவியால் இன்ஃபெக்ட் ஆனவங்க. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஹெச்ஐவியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால பாதுகாப்பாக இருந்துக்கிட்டாங்க. சரியா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்ற கேள்வியை அமெரிக்கா 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுருச்சு. ஆனால் நம்ம இந்தியா இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டாங்க. இன்னுமே அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரியா இருக்கும் அந்த அளவுக்கு புரிபடலை. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெச்ஐவியை பற்றின அறிவு நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இது வந்து ஒரு பெரிய ரீசன் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு. சரியா? அதனால WHO என்னென்னலாம் பண்ணி பார்க்குது, நம்ம வந்து அறிவு அது தெரிஞ்சு முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் அதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்? சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பயாலஜியை படிக்கிறோம். ஓகே.
ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான இன்ட்ரொடக்ஷன் தான். இதில் வந்து நிறைய டிசிப்ளின்ஸை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம புக்கில் அடுத்து என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த தகவல் எல்லாமே உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் 9th 10th படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சரி, அல்லது நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் சரி இந்த லெக்சர் சீரிஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இந்த லெக்சர் சீரிஸை பாருங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.